தமிழ் வளர்க்க வேண்டும், தமிழ் தொன்மை வாய்ந்த சிறப்பு வாய்ந்தது என்பதற்காக தான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் சிறைச்சாலையில் போய் கிடந்தார். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் தந்தை பெரியார் 1938 போராடுகிறார். இந்தியை கொண்டு வந்து இந்திக்கு பின்னால் சமஸ்கிருதத்தை கொண்டு வரக்கூடிய கூட்டத்தை சந்தித்தே தீர வேண்டும், தமிழை அழிக்கப்படுகிறார்கள் என்று தமிழுக்காக போராடியவர் பெரியார். தமிழை வந்து விழிப்போடு கேட்டீங்கன்னா திருக்குறள் மாநாடு நடத்தியவர் பெரியார். இவங்க வந்து அவரை புரிஞ்சிக்காம அவருடைய செயல்களை ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டு போவோம். ஏனென்றால் இந்த மண்ணிற்கு ஒரு சுயமரியாதை, தன்மான உணர்வை, மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்று மனிதர்களுக்கான ஒரு நிலையை உருவாக்கி பெரியார் தான் ஐயா. அதை எல்லாரும் இன்னைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக தான் அதை குறிப்பிடணும். பெண்களுக்கான நினைப்பவர்களே ஐயா வந்து யாருக்கு சொன்னது? 1940 ஒரு பேச்சு, அந்த பேச்சில் சொல்றாரு பாருங்க, 1940 பெண்களை ஆண்கள் படிக்க வைக்க வேண்டும், அவர்களுக்கு உலக படிப்பும் பகுத்தறிவு ஆராய்ச்சி படிப்பும் தாராளமாய் கொடுக்க வேண்டும். புராண கலாச்சார சேவங்கள் பழங்கால பொதுவெளிகள் கதைகள் மாத்திரம் பெண்களுக்கு தெரிந்தால் போதாது. பெண்கள் அதன் மூலமாக எந்த பலனும் பெற முடியாது. அதனால் அவர்கள் படிக்க வேண்டும். உலக சீர்திருத்தத்தில் அவர்கள் ஈடுபடுத்திக் கொள்வதற்கு பகுத்தறிவு ஏற்பட வேண்டும். எப்ப சொல்றாரு? 1940. அதை போல இன்னும் 20 பேர் பார்க்கலாம். முதலாக இந்திய துணைக்கண்டத்திலே பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்தது நீதி கட்சி தான். இதெல்லாம் சீமானுக்கெல்லாம் தெரியுமா? 1921 பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்தது ஐயாவினுடைய தோற்றெடுப்பதன் பின்னால். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். வாக்குரிமையும் கொடுத்தாங்க. அவர்களுக்கு அடுத்ததாக சொத்துரிமைக்கு 1979 தீர்மானம் போட்டார்ல செங்கல்பட்டு மாநாட்டில். சொத்துரிமை ஆண்களும் பெண்களும் சமைங்க, அதெல்லாம் உயிர்கள் தான், உயிரினங்கள். அதற்கு நினைவு பள்ளம் ஒன்றாக ஆக்குங்கள், வெறும் அடுப்படித்து செல்லாதே, அவர்கள் கையிலே கல்வியையும் கொடு அப்படின்னு சொன்னாங்க. 29 தீர்மானம் போடுறாரு, 89 முத்தமிழறிஞர் கலைஞர் அதை சட்டமாக்கினார். எதுக்கு சொல்றோம்னா, தந்தை பெரியார் ஒரு தனி மனிதர், அவர் ஒரு சகாப்தம்.